ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்லையும் அந்த 3.5 வருஷத்தில் அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று ஊழியங்களை செய்தார். அல்லேலூயா. பாருங்கள், அவர் ஊழியம் செய்த நாட்களில் அநேகர் அவரிடத்தில் ஏதாவது ஒரு நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டோடைய சமூகத்தில் வாஞ்சையோடு போனார்கள். போனவர்களை எல்லாரையும் தெய்வம் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நாமும் இந்த மாலை இரவு நேரத்தில் என்னென்ன தேவைகளோடு வாஞ்சைகளோடு தேவ சமூகத்தில் எதிர்பார்க்கிறோமோ அதற்கு மேலாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாஞ்சைகள் பெருசாக இருந்தால் என்ன தடை இருந்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டிற்கு போனார். அவர் போனதை கேள்விப்பட்ட போது அங்கு ஊரிலிருந்து அநேகர் அங்கே போனார்கள். அவர் வீட்டுக்குள்ளே இருந்தார். வாசல் நிரம்புனது, வெளியெல்லாம் கூட்டம். அப்படி இருக்கும்போது திமிர்வாதமாக படுத்திருந்த ஒரு மனுஷன் அந்த ஊரில் இருந்தான். அந்த மக்கள் எப்படியாவது இயேசுவிடத்திலே இவனை கொண்டு போனால் அவர் நல்ல சுகம் அவனை கொடுப்பார் என்று சொல்லி முழு மனதாக விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. சரி, அவனை படுக்கையோடு கொண்டு வந்தார்கள். இயேசுவும் அதை குறித்து அவருக்கு நல்ல நோக்கம் அவருக்கு இருந்தது. ஆனால் வாசலுக்குள்ளே அவனை கொண்டு வந்து இயேசு முன்னே வர முடியாது. அதனால் அந்த மனிதர்கள் அந்த வீட்டினுடைய மேற்கூரையை பொழித்தார்கள். அல்லேலூயா. இந்த காலத்தில் நடக்குமா? அல்லேலூயா. ஒரு 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 சின்ன கல் கூரையில் விழுந்தாலே நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆனால் அந்த வீட்டுக்காரன் அமைதியாக இருந்தான். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே அவனை கட்டிலோடு கூட இயேசு கிறிஸ்து இருந்த இடத்திலே இறக்கினார்கள். அல்லேலூயா. அதுதான் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும். ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுடைய திமிர்வாதத்தில் அவனை குணமாக்கி அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான நன்மைகளை தேவன் கொடுத்தார். ஆகவே அருமையானவர்களை, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனிடத்திலே ஒரு நல்ல எதிர்பார்ப்போம். நாம் எதிர்பார்ப்பது நமக்கு வரும் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் வாழ்ந்தால், தேவ சமூகத்திலே கடந்து வந்தால், நம்முடைய வாஞ்சைக்கும் எதிர்பார்ப்புக்கும் மேலாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை நேரத்திலேயும் நீங்கள் எல்லாரும் அப்படியே வந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறது உங்களுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்க்கிற உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேண்டுகிற நன்மைகளை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.